ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மொழிக்கூடிய ஷார்ட்கட்ஸில் கடைசி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 62லேருந்து 68 வரைக்கும் முடிக்க போகிறோம். ஸோ இதோட 61 முக்கிய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து போட்டாச்சு. ஆள்லேருந்து வவ் வரைக்கும் வந்து எல்லாமே வந்து போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாமே ஸ்டோரி டைப்பில் தான் நம்ம வந்து ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். அந்த ஸ்டோரி நீங்கள் ஒரு டைம் 1 or 2 டைம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து ஈஸியாகவே ஆப்ஷனை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஆன்சரை வந்து ஈஸியாக பிக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து வா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வா அப்படின்னா வரது கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்த உடனே வரும்போதே தாவிட்டு தான் வராங்க அப்படின்றதான் ஷார்ட்கட்டு. ஸோ யாருன்னா வராங்க அப்படின்னாலே தாவி தான் வராங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் வானாலே வாயின்றது ஈஸியாக வந்து பிக் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வி அப்படின்னாலே ஸோ என்ன ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் ஒரு பையன் வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா சர்க்கார் வேலை வந்து செய்கிறான். ஓகேங்களா? ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான். ஸோ அதை அவன் எப்படி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்படின்றத நம்ம வந்து ஷார்ட்கட்டாக சொல்கிறோம். ஸோ ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சர்க்கார் வேலை வந்து பார்க்குறான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு அழகான அறிவான திறமையான ஒரு பொண்ணை வந்து பார்க்குறான். அந்த பொண்ணுடைய கண்ணை பார்த்த உடனே அவனுக்கு அந்த பொண்ணை வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸோ அந்த பொண்ணுக்கு எப்படியாச்சும் நம்ம வித்தியாசமாக ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஓகேங்களா? ஸோ அப்படி நினைக்கும் போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பறவையை வச்சு நம்ம வந்து தூது மூலிமா, அதாவது தூது வழியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா ஒரு பறவையை காற்றுல வந்து பறக்க விட்டு, அதாவது அந்த லெட்டர்லாம் எழுதி அந்த காற்றுல வந்து பறக்க விடுறான். அப்படி பறக்க விடும்போது அவன் என்ன பண்ணுறான், ஒரு விசையை செலுத்துகிறான். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா வானத்தில் தானே வானத்தில் அப்படியே பறந்துட்டு போகுது. ஓகேங்களா? ஸோ காற்று எந்த திசையெல்லாம் போதோ அந்த திசையிலெல்லாம் பறந்துட்டு போயிட்டு அந்த லெட்டர் எடுத்துமே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சேர்த்துருது. அந்த பொண்ணு அதை பார்த்த உடனே அந்த லெட்டரில் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் என்றைக்குமே உன்னை வந்து நிச்சயமாக பிரிஞ்சிடவே மாட்டேன், கடைசி வரைக்கும் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கும் அவனை புரிஞ்சுது. கடைசியில் அவங்களுக்கு 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் வந்து நடந்தது. ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, அந்த சர்க்கார் வேலை பார்க்குற அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பொண்ணுடைய கண்ணை பார்த்த உடனே அவனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே வந்து லவ் வருது. அந்த பொண்ணு வந்து அழகான அறிவான ஒரு திறமையான பொண்ணு. ஓகேங்களா? ஸோ அந்த பொண்ணை பார்த்தோன்னா, அந்த பொண்ணுடைய கண்ணை பார்த்தோன்னா அவனுக்கு லவ் வந்ததுனால அந்த பொண்ணை வந்து எப்படியாச்சும் வித்தியாசமாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அதுக்காக அவன் வந்து ஒரு பறவையை வந்து தூது விடுறான். ஸோ தன்னுடைய விசையை செலுத்தி வானத்தில் வந்து தூது விடுறான். அப்படி அந்த பறவையும் காற்று எந்த பக்கம்லாம் போதோ அந்த திசையிலெல்லாம் வந்து போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பறவை எதுவுமே இந்த லெட்டரில் வந்து சேர்த்துது. அந்த லெட்டரில் அவன் நம்ம என்றைக்குமே வந்து பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அந்த வாசகெல்லாம் எழுத உடனே அந்த பொண்ணுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சது. கடைசியில் 2 பேருக்கு வந்து நிச்சயதார்த்தம் வந்து நடந்துருது. இதுதான் வந்து அந்த ஸ்டோரி. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி இந்த பறவைன்றது வந்து இன்னும் என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் எப்படி போடுவோம், வி அப்படி தான் போடுவோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த சின்ன வயசுலலாம் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா வீடு வரைய சொன்னாங்கன்னா அப்படிலாம் வீடு வரைஞ்சிட்டு மேலே வந்து பறவை பறக்கிறதுக்கு எப்படி போடுவோம், இப்படி தான் போடுவோம். அப்போ அந்த வி ஷேப்பில் தானே போடுவோம். ஸோ அதை வச்சுமே நம்ம இந்த பறவை அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா இந்த வி ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பறவை அப்படின்ற வார்த்தை வந்து வரும். ஸோ பறவையை மட்டும் நீங்கள் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பறவை வந்து இப்போ லாஸ்ட் குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. வி அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவையை வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வி கொடுத்துருக்காங்க. ஸோ வி அப்படின்னாலே நம்ம தமிழில் படிப்போம், அந்த மலருடைய கடைசியில் விழற நிலை தான் வந்து சொல்லிட்டு படிப்போம். இந்த பூவினுடைய 7 நிலைகள் வந்து இருக்கும்ல. ஸோ அதில் கடைசி நிலை, அதாவது அந்த பூ வந்து சோர்ந்து கீழே விழற நிலை தான் பார்த்தீங்கன்னா வி அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அப்போ அதில் மலர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அந்த மலரை வச்சாலே நமக்கு என்ன வந்துடும், இங்கே இருக்கிற பூ வந்துடும். பூ மலரில் தான் என்ன இருக்க போகுதுன்னா மகரந்தமும் இருக்கும். அதை வச்சு இது எல்லாமே இந்த 4 வார்த்தையும் நம்ம அந்த வி அப்படின்னாலே மலருடைய அந்த பூவினுடைய 7 நிலைகளில் ஒன்று, அந்த பூ வந்து சோர்ந்து விழற நிலை தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டாலே மலருனாலே பூன்ற மீனிங் தான், அதிலே தான் மகரந்தம் இருக்கும், அது சோர்ந்து கீழே விழற நிலை தான். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்தது பறவைக்கும் நான் சொல்லிட்டேன் வி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மலரை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு அழகான பூவை பார்க்கும்போது எல்லாருமே வந்து அதை பார்த்து ரசிப்பாங்க. கரெக்டுங்களா? அதை பார்த்து விரும்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மலர் வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை கருக்குள்ளே இருக்கும் போதும் சரி, அந்த குழந்தை வளர்ந்து மரணம் வரைக்குமே சரி, பூ வந்து அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு எல்லாத்துக்குமே வந்து அந்த பூ வந்து அந்த வாழ்க்கையில் வந்து இடம் பெறாமல் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நம்ம கருக்குள்ளேயே இருக்கும் போதும் அம்மாவுக்கு வந்து வளகாப்புலாம் பண்ணுறாங்கனாலும் அப்போயும் பூ சுடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால் கருவுக்குள்ளே இருக்கும் போதும் சரி, அது மரணமானாலும் நமக்கு வந்து பூ வந்து மாலையாக வந்து போடுறாங்க. ஸோ அப்போது கருவில் இருக்கும் போதுலேருந்து நம்ம மரணம் வரைக்கும் பூ வந்து நம்மளுடைய வாழ்வில் நீங்காத இடத்த வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட நம்ம பூ
பூவை அதை நசுக்கியோ எதையுமே பண்ணி நம்ம வந்து கொல்லவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட். அப்புறம் யாருன்னா 2 பேருக்கு நடுவில் மோதல் வந்தாலும் நம்ம ஒரு பூவை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்றது தான் வந்து இங்கே ஷார்ட்கட்டு. அப்போ அப்படின்னாலே மலரை வச்சு தான் ஷார்ட்கட்டு. ஸோ மலர், பூ, அதுக்கப்புறம் மகரந்தம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுருவீங்க. ஸோ அந்த கருவில் இருக்க ஒரு குழந்தை கருவில் இருக்கிற போதுலேருந்து அதனுடைய மரணம் வரைக்குமே அதனுடைய வாழ்வில் அந்த மலரானது பார்த்திங்கன்னா ஒரு நீங்காத இடத்த வந்து பெற்றிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த பூவை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நசுக்கி கொல்லக்கூடாது அப்படின்றது வந்து ஷார்ட்கட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மோதல் வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், பூவை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும். அப்படின்னா பூவை கொடுத்தோன்னா அவங்க அந்த இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க அப்படின்றதும் ஷார்ட்கட். அடுத்தது பார்த்திங்கன்னா வேனாலே வேவு அப்படின்னு தெரிஞ்சிச்சிங்க பாருங்கள். வேவு. ஸோ வேவு பார்க்கறதுனா என்னது, வேவு யார் பார்ப்பாங்க, ஒற்றரை தான் வந்து பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதுலேருந்தே ஒற்றுன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வா அப்படின்னா 4 1 பங்கு. இது ஒரே ஒரு மீனிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வை அப்படின்னா என்னென்னா, ஸோ வை அப்படின்னாலே என்னது, வைக்கோல். ஓகேங்களா? ஸோ வைக்கோல், இந்த புல் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ சினிமாங்கள்லாம் பார்த்திங்கன்னா வைக்கோலை வந்து எரித்து விட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வைக்கோலையோ புல்லையோ நம்ம எரித்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வையகத்தில் இருக்கிற மாடுங்க எல்லாம் என்ன பண்ணோம்னா சாபம் கொடுக்கும், அதாவது சபிக்கும். ஓகேங்களா? சாபம் கொடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வையகம்னாலும் சபிக்கிறதுனாலும் வைதல்னால ஒன்று தான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்னென்ன ஷார்ட் கட்டிங்க, வைக்கோல் புல்லை நம்ம வந்து எரிச்சிட்டோம், அந்த வையகத்தில் எரிச்சிட்டோம்னா அந்த வையகத்தில் இருக்கிற எல்லா பசுக்களும் என்ன பண்ணும், சபிக்கும் அப்படின்னு சாபம் வந்து கொடுக்கும் அப்படின்றத அமைச்சுக்கோங்க. சபித்தல் வைதல் எல்லாமே ஒன்று தான். அடுத்தது கூர்மை அப்படின்னா, ஸோ எப்பயுமே நம்ம மைண்டை கூர்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2 ஷார்ட் கட் இதுக்கு. அப்படின்னா என்னது, வைக்கோலையும் புள்ளியும் எரிச்சோம் அப்படின்னா வையகத்தில் இருக்கிற மாடுங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், சாபனை கொடுக்கும் அப்படின்னு ஞாபகம். அதுக்கப்புறம் வவுனாலே வவுதல். ஸோ வவுதல்னாலேருந்து வவிட்டு போகிறாங்க அப்படின்னா கவிட்டு போகிறது எல்லாமே ஒன்று தான். ஒரு நாய் என்ன பண்ணோம், எதனா ஒரு கவரை கவிட்டு போகுது இல்லை, அதே தான். ஸோ அப்போ நாய் வந்து வவுன்னு கத்தும். அது எந்த ஒரு கவரையோ நான்வெஜ் ஸ்மெல் கேட்டாலே அது என்ன பண்ணும், கவிட்டு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ கவர்றதுனாலும் பட்டுறதுனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு இந்த 3 வார்த்தையை நம்ம வந்து ஈஸியாகவே வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரை. ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.